தன்னை நானே ஏம்பா என் மாப்பிள்ள போட்டா நல்லா இருக்கட்டும் ரொம்பவே கத்துவான். நல்லா பண்ணிடுறப்பா, நீ ஏன் கவலைப்படுற? மூஞ்ச பாரு, இவனுக்கு போய் பண்ணு கொத்த ஒன்ன குட்டாச்சு, இனிமேல எதையும் பேசக்கூடாது. என்கிட்ட சொல்லிட்டு நல்ல பாவலையை பார்த்து சொல்லிருப்பேன்ல. ஆமா, கீரைக்காரம்மனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து காட்டினாம கேவனாம. அவன் என் ஃப்ரெண்டுமா, அவன் ஏன் கிழவன் ஆவரா? உன் ஃப்ரெண்டா இருந்தா கேவனே இல்லையா? நீயே கேவன் தானே? தேவையில்லாம ஏன் பேசிக்கிறீங்க? சுத்தமா சேர்ந்து வைக்கிறேன். நீங்க போங்க போங்க. வாடிய அவன் துண்டத்துக்கு நிறைய வாங்கி வைக்கணும். 10 மாசம் என்ன சுமந்து பெத்து போட்ட அம்மா பாசத்துக்கு முன்னால ஆகாசம் சும்மா. அதே சுமாரா பாரியா இருந்தாலும் அளவுக்கு இல்லையே. அது சரி சரி, என்ன ஃபங்க்ஷனு? மாப்பிள்ளை உள்ள கோச்சிருந்தாரா, ஊருக்கே வரலையா, பேனர் வச்சாதான் வருவாரா. இப்படிலாமா நடக்கும்? நடக்குது. இவரு தானா அது? என்ன மூஞ்சி மரத்தட்டு மாதிரி இருக்குது? செம்ம கோவக்காரனாப்பா. நம்ம யார் வம்பு தும்புக்கு போறோம்? கோவம் வந்து அவனோட. சரி, இந்த பேனர் ஒட்ட எவ்வளவு பேசி இருக்கிற? 2 டீ வாங்கி தராங்களாம். டீ கலந்தவனா நீ? சே, சவாரி எதுவும் கிடைக்கல, இவங்கிட்ட பேச வேண்டியதாயிடுச்சே. என்னடா இந்த சுருக்கு மூஞ்சி ஏதோ ஒன்று பண்ணுவது? டேய் தம்பி, என்ன பண்ணின்னு வர? இல்லண்ணா, எங்க அம்மா கை குத்திச்சா, பிரிக்க முடியலண்ணா. அட என்னடா நீ, ஒரு கிழங்கு கூட பிரிக்க முடியல உன்னால? நீ எந்த ஆள் கேஸ் தானா? ஒண்ணு இல்ல, நீ தொடி, நீ குடு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதான் வரல. இது ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா, கச்சா பல்லு உடைஞ்சிரும். இந்தா, இது மட்டும் சாப்பிட்டு போ. அப்ப அது இது கல்லு மாதிரி இருக்கும்பா, உன் பல்லால கடிக்க முடியாது. போ போ, அதை சாப்பிட்டீங்கன்னா போ. வந்ததுக்கு ஒரு கிழங்கு மிச்சம். குழந்தை ஏமாத்துண்டி வெக்கமா இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு டீக்கு போய் பேனர் ஓட்டுனுக்கிறியா? காரி முஞ்ச மாடு நடு ரோட்ல சாணி போட்டுக்கிது பேர். ஏங்க அங்க பாருங்க உங்க போட்டோவை. என்னடா மவுனு இது உன் மூஞ்சி மாதிரி தெரியல. இது ஆமா நைனா, என்னோட அழகான மீச இல்ல நைனா அதுல. அவமானப்படுத்துறாங்களே என் மவுன. ஏய், என் மவுனோட மீசி ஏத்துட்டீங்களா? தெரிஞ்சு விடுறாங்கள. ஏய், உங்க அப்பா இதுக்கு பதில் சொல்லணும். என் மீச எப்படி எடுப்பீங்க? ஏங்க மீச தானே, இதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்களா? ஏய், கட்ட பொம்மனுக்கு மீச தாத்தா கட்ட பொம்மை. நீ என் மவுனோட மீச ஏத்துக்கிற, சும்மா விடுவாங்களா? என்னப்பா மீச இல்லாம பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. உன் போட்டோ தானே அது? ஆமாப்பா, மீச இல்லாத போட்டு வச்சுக்கிது பாருங்கப்பா அந்த மூதைங்க. பார்க்கும் போதே கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்குது. அத 2 டீ கோசரம் ஒட்டுனுக்குறான் பாரு மானம் கட்டவன். ஐயோ, ஏய் கூப்பிடு எங்க அம்மா உங்க அப்பனியா. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? இதெல்லாம் வேற நாசிங்க. என் பையனை மீச இல்லாம அவமானப்படுத்திக்கிறீங்க. இது உண்மையா கண்டுக்கிறேன். மாமா 100 ரூபாய் தரேன் மாமா, ஒரு கட்டிங் போட்டுங்க மாமா. அப்படியாமா? தெரியாம அவனை மறப்போம் மன்னிப்போம். டேய் வாய் வச்சு போடுவேன். கத்துனியா அப்படியே கத்து. நாடா இது சரக்கு மாறுது. பையன் திட்டமா நான் ஒத்துக்க முடியாது. என்னோட ஆதரவு என் பையனுக்கு தான். ஐயோ, இவ்வளவு நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, வரவையில இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏமா, முதல்ல உங்க வீட்டுல பண்ணதாம்மா தப்பு. அவர் தான் பேனர் வச்சாதான் வருவேன் நிக்கிறாரு. அதுல அவரோட மீசை எல்லாம் பேனர் வச்சிருக்கீங்க. கேளுப்பா கேளு, நல்லா கேளு. இந்த மானகட்ட குடும்பத்துக்கு உரைக்கிற மாதிரி கேளு. ஒட்டிட்டேன். டீ நீ வாங்கி தெரியல, உங்க மாமியார்ட்ட வாங்கிக்கட்டுமா? யோ வாய முடியா, டீ கலஞ்ச பையா. என்ன டீ கலஞ்சு பையன் அசால்ட்டா சொல்ற? ஆமா பின்ன, அந்த ஆளோட மானமே போயிருக்குது. இப்போ நீ டீ கட்டுனுக்குற. என்னங்க ப்ளீஸ் வாங்க. அது எப்படி என் பையன் போயிடுவான்? டேய் மவனே, என்ன தாண்டி தானே நீ போனோம். யோ நான் அப்படியே போறேன்னா. ஏய் உங்க அம்மா உங்க அப்பா வர சொல்லு. அவங்களே வராங்க. ஐயோ, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. என்னத்த மாப்பிள்ள, என் மவனை அவமானப்படுத்திக்கிறீங்க நீங்க. என்ன சம்பந்தி? அதான் பேனர் வச்சுட்டுமா. பேனர் வச்சாச்சே, மீச இல்லையா என் பையனுக்கு? மீசி இல்லையா? நீ தானே நீ போட்டு அனுப்பிவிட்ட. ஆமாமா, அது நல்லா இருக்குதுன்னு அனுப்பிச்சு விட்டேன். ஆனா இவங்களுக்கு மீச இருக்கிற போட்டோ தான் வேணுமா? மாப்பிள்ள இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாப்பிள்ள. என்னத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டா? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, போங்க. நான் எப்படி பண்றது மாப்பிள்ள? திரும்பிக்கடா. என் மவனை அவமானப்படுத்துக்காக ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா தான் ஒத்துக்குவேன். மெனி பூச்சி போட்டுவேன். ஒரு கோட்டுக்காக இப்படி சொல்லுவியா? இந்த வாட்டி விட்டுலாடா, குவார்டர் வாங்கி கொடுத்தா அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். சா வச்சு போடுவேன். ஒழுங்கா திட்டு வைய பாரு. மாப்பிள்ள வா மாப்பிள்ள, கல்யாணம் இப்பதான் கூப்பிட்டு என் பொண்ண கூட்டு வந்துக்கிறாதான். ஆனா இவ்வளவு அவமானப்படுத்திக்கிறீங்களே என் பையனை. தம்பி கொஞ்சம் சொல்லி புரிய வைப்பா, அடுத்த வாட்டி வச்சிடுறான். அது என்னன்னா, இவர் பெரிய கோவக்காரு, பெரிய மீசக்காரு. இவரை இப்படி அசிங்கம் பத்தினா ஒரு கோவம் வருமா வராதா? இவனை மாதிரி 2 டீக்கு ஆசைப்பட்டு பேனர் ஓட்டுறவனா அவன். நீ ஏமா அப்பப்ப நினைச்சுக்கிற?
2 டீக்கு ஆசைப்பட்டு பேனர் ஓட்டுனுக்கிறியா? அப்படிதான் என் இழுப்பேன். உனக்கு ஒண்ணா நீ ஒட்டியா? ஏன் அசிங்கப்படுத்துற? நாளைக்கு காலையில வா, உனக்கு 2 எச்சட்டி எடுத்து வைக்கிறேன். இப்ப கம்முன்னு இருக்கியா? அப்பனா பிரச்சனை இல்ல, அப்ப ஏதாவது பேசுங்க. பார், இந்த மாதிரி ஈன பிறவிங்களை நீங்க அசிங்கப்படுத்தலாம். அவரு மீசக்காரு ரோசக்காரு, அவர் எப்படி நீங்க அசிங்கப்படுத்தலாமா? கரெக்ட். என் பையனை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுங்கிற. நீங்க 2 குவார்டர் வாங்கி கொடுத்துருங்க, நாங்க சமாதானம் ஆயிடுறோம். ஏய் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. 2 குவார்டரா? இதுக்கு மேல என்ன வேணும்? மாமா 3 கூட வாங்கி தரேன் மாமா. இவரை சமாதானப்படுத்து மாமா. 3 டேய் மவனே, வாடா முதல்ல போலாம். வரமாட்டேன். என் போட்டோல மீஸ் இல்ல, நான் வரமாட்டேன். மானஸ்தாண்டா, வாழ்ந்தா உன்ன மாதிரி தான் வாழணும். இவனை மாதிரி மானங்கட்ட மாதிரி வாழக்கூடாது. அதான் எச்சட்டி தரேன்ட்டல்ல, அப்புறம் என்ன? கரெக்ட். அப்ப நீ பேசு. அந்த வாட்டி தெரியாத நடந்துச்சுங்க, அடுத்த வாட்டி பெருசா வைக்கிறீங்க. என்ன சமாதானப்படுத்தலாமா? ஆனா அவரை சமாதானப்படுத்த முடியலையே. அங்க பாருங்க, வயிறுல இருந்து அப்படியே தொண்டை வரைக்கும் பத்துக்கு நீ எரியுது பாருங்க. பார், அவர் எப்பவுமே ஷூ போட மாட்டார் போல, ஷூ வேற போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா தானுங்க இருக்குது ஷூவு. ஐயோ, என் பையன் காலை ஒல்லியா காமிச்சுக்கிறாங்க. அவன் காலு எவ்வளவு பெரிய காலு! என்ன அவமானப்படுத்துறீங்க. ஏங்க நல்லா ஸ்லிம்மா அழகா தானுங்க இருக்கிறீங்க. எனக்கு மீச இல்ல, நான் உங்ககிட்ட வர மாட்டேன். சம்பந்தி சொல்லு சம்பந்தி, மாப்பிள்ளை பொண்ணு அனுப்பி வைங்க சம்பந்தி. அவன் 1 குவார்டருக்கு வர மாட்டான், 2 குவார்டருக்கு வர மாட்டான், 3 குவார்டருக்கு வர மாட்டான். நான் என்ன பண்றது? மானஸ்தானா அப்படித்தானே இருப்பாங்க, இந்த ஆள் மாதிரியா இருப்பாங்க? என்ன பாக்குற? எச்சட்டி கன்ஃபார்ம். என்னடா மவன, போயிடலான்ற வீட்டுக்கு? போயிடலாண்ணா. என் மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு. அக்கா, மாமா, வாங்க வாங்க. என்ன வாங்க, நல்ல மரியாதை கொடுத்துருவோம் மாமனுக்கு. ஏன் நல்லா தானே பேனர்ல ஷூ எல்லாம் போட்டு ஏன் எடிட் பண்ணோம்? எவ்வளவு பெரிய காலு என் பையன் காலு, அது தவுளூடாக்கி வச்சுக்கிறீங்க. மாமா அது டிசைன் மாமா, என்ன நீ புரிஞ்சுக்காம பேசுனீங்கடா? அதை விடு, அதை பத்தி கூட பரவாயில்ல, மீசை இல்லையே. ஓ, மீச இல்லாத உங்க பிரச்சனையா? ஆமாப்பா, அவரு மீசக்காரன், கோவக்காரன், ரோசக்காரன். இந்த ஆள் மாதிரி மானம் கட்டவனா அவன். என்ன பாக்குற? எச்சட்டி கன்ஃபார்ம் வாங்கி தரையா? திரும்பியா? டேய் மோனா, என்னடா ரொம்ப நாள் கழிச்சு அக்கா வந்து இப்படி பண்றாங்களா? தம்பி, எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ராசியே இல்ல போல இருக்குது. நீ அழாதக்கா, இப்ப மாமாக்கு நான் மீசோட பேனர் இல்ல, அவ்வளவுதானே? அவருக்கு அதுல மீச இல்லையா, அதனாலதான் வர மாட்டேறாரு. மாமா மீச இருந்தா வருவல்ல? வேற பேனர் வைக்க போறீங்களா? அது வரைக்கும் நானா பண்றது? நான் என்ன வெட்டி தாண்டா வீணா போன முண்டமா? அது இல்ல மாமா. எதுவா இருந்தாலும் நீங்க ஊருக்கு போங்கப்பா, நாளைக்கு பேசிக்கலாம். இந்த ஆள் மாதிரி எச்சட்டிக்கு அலையாதீங்க. மாமா 1 நிமிஷம் மாமா, நான் வரேன். போடா, நீ 1000 குத்தாலும் சரி, 2000 குத்தாலும் சரி, நான் வர மாட்டேன். அப்போ 3000 ரூபாய் கொடுத்தா போயிடலாம் மேடம் மகனே. உன்னை பலால்னு கொடுக்க போறேன் பாரு, நீ தேவையில்லாத பேசுங்கிற. என்னடா நீ குவார்டருக்கு ஒத்து வர மாட்டேற, காசுக்கு ஒத்து வர மாட்டேற? அவன் மீசக்காரன், ரோசக்காரன், பாசக்காரன். இந்த ஆள் மாதிரி மானம் கட்டவனா அவன். என்னப்பா இது மாதிரி 100 ட்ரிப் சொல்லிட்ட? எக்ஸ்ட்ரா நாய் பிஸ்கட் ஒன்று வாங்கி தரேன். அப்பனா ஓகே. அவன் என்ன தீட்டு போய்க்கிறான்? தெரியலையே, அவன் எப்ப பேனர் எடுத்து எப்ப வைக்கிறது? என் பையனை அவமானப்படுத்திக்கிறாங்க. அவன் எவ்வளவு ரோசக்காரன், இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே. என்ன மாமா, மீச தானே வேணும்? ஆமா, மீசந்தா தான் நான் வருவேன். மீச உனக்கு இருக்குது. யோ நௌரியா, என்னப்பா என்ன பண்ண போறா? யோ கம்னிரியா. எப்படி மாமா? அடா, என் பையனுக்கு மீசை வந்துருச்சு. என்ன மாமா, இப்ப வரைய வீட்டுக்கு? சரி மச்சான், இப்பதான் என் மூஞ்சி பாக்கிறதுக்கே நல்லா இருக்குது. மகனா, என்ன செப்பல் ஆயிடுச்சு, என்ன போயிடலாமா? அட வாயா, அதான் மீச வந்துச்சுல. சரி வா, 3 குவார்டர் போச்சு. கரம் மூச்சுவேன் கம்மியாட்டி பையன், இவனுக்கு கட்டி குத்தி எங்க அக்கா வாழ்க்கை வீணா போச்சு. என்னப்பா ஒரு மாமனப்பா அப்படி திட்டுற? நீ ஜல்ரா, இதெல்லாம் இந்த எச் டிக்கெட் வச்சுக்கோ, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் நீ வாங்கி தர மாதிரி எச்டி என்ற இத ஒட்டுறதுக்கு 2 டீ வாங்கி தரேன் நானு, அதுவே எச் டீ தான். அப்படியாப்பட்டவனா நீ? சரி, இந்த பரதேசி திரும்ப சண்டை வலிக்கு போறான், நான் அவனுக்கு போய் பார்க்கலாம். சரிப்பா வரட்டா? எச்டி காலையில வாயா வாங்கி தரேன். நமக்கு ஏதாவது நல்லதா இருக்கும். எச்ச டீன்னு தான் பார்த்தேன், எச்ச மீச வேறையா?